வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். மாபெரும் விநாயகர் கண்காட்சி நம்மளுடைய விளக்கு கடையில் இந்த 2025ஆம் ஆண்டு ரொம்ப கோலாகலமாக ஐயா சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வச்சாங்க. அதில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் இருந்தது. அதை பற்றி ஐயா உங்ககிட்ட பகிர்ந்துக்க இருக்காங்க. கூடவே எங்களுடைய மாமனார் செல்வ கணபதியை அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்தார் இன்னைக்கு மாமா. ஏன்னால்னா அவங்கெல்லாம் ரொம்ப ரசித்த சீர்காழி ஐயா குடும்பத்திலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. நல்ல இன்னைக்கு மாமனார் மாமியாருமே வந்திருந்தாங்க. வழக்கம் போல் வாராகி வாரியர்ஸ் நிறையா பேர் வந்திருந்து இந்த கண்காட்சி துவக்க விழா அவ்வளோ கிராண்டாக நல்லா நடந்தது. அதை பற்றி ஐயா உங்களுக்கு சொல்ல இருக்காங்க. அவ்வளோ ஆனந்தம், ஒரு மங்களகரமான நிகழ்வு அப்படின்னாலே சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவோட குரலோடு தான் நமக்கு நிகழ்ச்சியே தொடங்கும். அந்த குடும்பத்திலேருந்து இன்னைக்கு ஐயா மருத்துவராக இருந்தாரும். அவருடைய அப்பாவுடைய பணியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ஐயா வந்தது. அவருடைய அனுபவத்தை இங்கே நமக்கு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பிராப்தம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எங்க ஊர்லயா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு முழுக்கவே ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னா அப்பா குரலோட தான் அந்த வீட்டுல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மங்களகரமான ஒரு குடும்பத்துல இருந்து நீங்க இன்னைக்கு இந்த விநாயகருடைய கண்காட்சியை தொடங்கி வச்சது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷமும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியுமா. நான் இன்னைக்கு இப்படி ஒரு கோயிலுக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கல. நல்ல கர்ப்ப கிரகத்தில் அம்பாள் கொலுவிட்டு இருக்க, சுற்றி அத்தனை விநாயகர்கள், எல்லா தெய்வங்களும் பல்வேறு வடிவங்களில், எத்தனை விதங்களில், எத்தனை சைஸில், எத்தனை கோலங்களில், அதை மரபு முறை வழுவாமல் இந்த விளக்குகளுடைய அமைப்பையும் நீங்கள் நான் விளக்கு கடைன்னு வெறும் விளக்காக இருக்கும்னு நினச்சேன். அந்த விளக்கமே ஒரு ஒளி, ஞான ஒளியாக, அருட்பெரும் ஜோதியாக இங்கே அத்தனை தெய்வங்களுக்கும் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு காட்சி எனக்கு ரொம்ப உள்ளபடியே மன நிறைவும் மன சந்தோஷமும். அதோட ஐயா பல கோயில்களை பல சிவலிங்கங்களை, பூமிக்கடியில் இருந்த சிவலிங்கங்களுக்கெல்லாம் கோயில் வடிவம் கொடுத்த பெரியவங்க. அவங்க பாரம்பரியத்தில் நீங்கள்லாம் இருந்து இப்படி ஒரு சேவையை செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் மருத்துவம் தான் படித்தேன் நான். ஆனால் அருட்சேவையில், இறையருட்சேவையில் இறையருட்பாடகனாக என்னுடைய தந்தையார் காட்டிய வழியில் நான் தொடர்ந்ததால் எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல திருநாளாக நான் கருதுகிறேன். அதுவும் ஐயா வாரியார் சுவாமிகளோட ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள்லாம் ஒரு தாத்தா ஸ்தானத்தில் வச்சு பூஜிக்கின்ற சுவாமிகள் அவர்கள். அருட்கடல் திருப்புகழ் ராமாயணம் சொன்னாலும் அந்த ராமாயணத்தை திருப்புகழிலிருந்து மேற்கோள் காட்டி, மகாபாரதத்தை திருப்புகழிலிருந்து சொல்லக்கூடிய அருணகிரிநாதரில் தோய்ந்த எங்கள் திருப்புகழ் அமிர்தம் வாரியார் சுவாமிகள், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை என்னாலும் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். அந்த அடிப்படையில் வளர்ந்த குடும்பம். எங்கள் திருமணங்கள்லாம் வாரியார் சாமி தான் நடத்தி வச்சாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பங்களுக்கும் அதே சூழ்நிலை இருந்து வாரியார் சுவாமிகள் அருள் கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். இப்படி ஒரு நல்ல நிகழ்வில் இச்சிறியனையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்த இந்த அன்பு உள்ளங்கள், ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஆன்ம நேய அன்பர்களுக்கும். ஏன்னா அன்பு தான் ஆன்மீகத்தின் அடிப்படை. அதனால்தான் அன்பே சிவம்னு திருமூலர் சொல்லி வச்சு தான் நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அன்பு உடைய நெஞ்சங்கள், இறை உணர்வை உள்ளத்தில் தேக்கிய உள்ளங்கள் மத்தியில் இந்த கோயில் ஒரு ஞான பீடமாக என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. அமைப்புகளும் இது ஒரு வியாபாரத்தலமாக நோக்க மட்டுமல்ல, இது ஒரு உள்ளபடியே உளப்பூர்வமாக வணங்கி விக்கிரகங்களை எடுத்து செல்கின்ற ஒரு தலமாக இது விளங்கி கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்குன்னு திவ்ய பரமத்தில் சொல்லுவாங்க. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை
இடு திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான், ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு திவ்ய பிரபந்தத்துல வரும். என்னுடைய அன்பு தான் ஒரு அகல் விளக்கா இருக்குது. அதுல ஆர்வத்தை நெய்யா, அது திருப்பதி மலை வாழ வெங்கடேசா பாட்டில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். இந்த அன்பு தான் அகல். அந்த அகல்ல நம்ம ஆர்வம்ங்கிற நெய்யை போட்டு நம்ம சிந்தை தான் திரி, அதில் ஏற்றுகின்ற தீபம் தான் ஞான சுடர் அப்படின்னு திவ்ய பிரபந்தத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ராமலிங்க வள்ளலார், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று ஜோதியை சொல்லியிருக்கிறார். ஐயா விளக்கேற்றும் போது பாடின மாதிரி சோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படின்னு திருமுறைகள் தமிழ் போற்றிய ஒரு விளக்கு என்கிற ஒரு தத்துவத்தை, அதற்கான விளக்கங்களை புரிந்து கொள்கின்ற வகையில் அத்தனை விளக்குகள் இங்க எங்கள் உறவினர்கள்லாம் மலேசியா, சிங்கப்பூரில், இலங்கையில் உள்ள எங்கள் நெருங்கிய நண்பர்கள் அவங்க கடைகள்லாம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்க வாணிபத்தை செய்வாங்க. எங்கள் மாமனார் வி.கே. கல்யாண சுந்தரம் அண்ட் சன்ஸ் ஈப்போல உள்ள அவங்க கடையாக இருக்கட்டும், மைலோன் ட்ரேடிங்னு எங்களுக்கு நெருங்கிய வாரியார் சுவாமிகளுடைய ஆத்மபந்து செல்வ கணபதி முதலியார் இருந்தாங்க, அவங்களுடைய கடை அது. அப்படி பல கடைகள், அவருடைய மைத்துனர் நடராஜன் அவர்களுடைய கடை எல்லாமே இப்போ உள்ள நுழைஞ்சா ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால இதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து ஆராயக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இவங்கெல்லாம் இங்கே பார்த்தாங்கன்னா பிரமிச்சு போவாங்க. அத்தகைய விளக்கத்தை நீங்கள் இந்த விளக்கு கடை வாயிலாக நீங்கள் அற்புதமான ஒரு பணியை செஞ்சுட்டு வரீங்க. என்னுடைய உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருளாளருடைய குடும்பத்திலிருந்து இது தொடர்ந்து வாழையடி வாழையென பாரம்பரியமாக வர்றதுங்கிறது ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். கணபதி இல்லாமல் வாழ்க்கையில் எந்த தொடக்கமும் கிடையாது. அது சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும், ஏன் வெளிநாடுகளில் பிற ஆலயங்களில் போய் பார்த்தாலும் அங்கே ஒரு பிள்ளையார் உட்காந்துருப்பார். சீன கோயில்கள்லாம் கூட விநாயகர் விக்கிரகத்தை பார்த்துருக்கோம். அப்படி உள்ள சூழலில் கணபதி எங்கும் நிறைந்திருக்கிறார். நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால இன்னொரு தகவலை சொல்கிறேன். இந்த ஜீனோகிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையை மாற்று அறுவை சிகிச்சை செய்து வைக்க முடியும் என்பதை உலகத்திற்கு இன்றைக்கி தான் அதில் அமெரிக்காவெல்லாம் இன்றைக்கி தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் முன்னாடி இதை செய்ய முடியும் என்பதற்கு நமது சமயம் தோற்றுவித்த கடவுள் கணபதி. ஆனை முகனாக அவரை பண்ணி இந்த டிரான்ஸ்பிளான்ட், இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஜீனோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மாற்று அறுவை சிகிச்சைக்கான முன்னோடியாக அந்த காலத்திலேயே நமது முன்னோர்கள் சிந்தித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு கணபதிங்கிறது எளிய தெய்வம், எளியோர்க்கான தெய்வம். என் போன்றவர்கள் அதை மந்திரமாக நினச்சி பாடினாலும் சரி, இல்லை கணேஷா கணேஷான்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டாலும் ஒவ்வொன்றும் புண்ணியம் சேர்க்கின்ற விதங்கள். அத்தனை விதங்களிலும் உள்ள விநாயகர்களை இன்னைக்கு நாயகர்களாக வைத்து இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நீங்கள் அழைச்சதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெஞ்ச கனகல்லி நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகருக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் அப்படின்னுதான் கந்தர் அனுபூதி தொடங்குது. தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தரு
உலகேழும் பெற்ற சீராபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்கட்டுரையே. அபிராமி பட்டர் அவருக்கு தெரியாத ஞானமா? அருணகிரிநாதருக்கு தெரியாத ஞானமா? முதல் பாடலிலேயே கணபதியை தொழுதால், கணபதியை வைத்து முன்னிறுத்தினால் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்பதற்கான ஒரு தெய்வமாக விநாயக பெருமான் திகழ்கின்றார். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பாடின இடையில அதெல்லாம் பாட்டு இல்லையா? டைலாக் மாதிரி இருந்ததாம் அது. பாடல ஒரு பாட்டு. எத்தனை விநாயகர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பாடுவதென்றால் அது ஒரு நாளைக்கு பாடிக்கிட்டு இருக்கணும். இங்கே உள்ள விநாயகர் எல்லாத்தையும் பார்த்து பாடணும்னா. ஆனால் ஒரு சில விநாயகர்களை தொகுத்து உள்ள ஒரு பாடலை உங்களுக்காக, நீங்கள் ஐயாவுக்காக, இங்கே வந்திருக்கிறவங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். விநாயகன் என்றாலே வினைகள் மாறும் மாறும் மாறும். விநாயகன் என்றாலே வினாக்கள் தீரும் வினாக்கள் தீரும். ஞான நிலை தருவான் அவன் புத்தி விநாயகனாம். மோன நிலை அருள்வான் அவன் முக்தி விநாயகனாம். ஞான நிலை தருவான் அவன் புத்தி விநாயகனாம். மோன நிலை அருள்வான் அவன் முக்தி விநாயகனாம். இச்சையினை தீர்ப்பான் மலை உச்சி விநாயகனாம். நற்செயலை காப்பான் எழில் கட்சி விநாயகனாம். வல்லமையை அளிப்பான் வல்லவை விநாயகனாம். நல்லதிலே கழிப்பான் அவன் நடன விநாயகனாம். சக்தியினை கொடுப்பான் நவசக்தி விநாயகனாம். பக்தியினை தொடுப்பான் அவன் சித்தி விநாயகனாம். பழத்தினையே வென்றான் அவன் பால விநாயகனாம். கிழவிக்கு அருள் செய்தான் அவன் கோல விநாயகனாம். எங்கள் விநாயகனாம் வினை தீர்க்கும் விநாயகனாம். எங்கள் விநாயகனாம் வினை தீர்க்கும் விநாயகனாம். தங்க விநாயகனாம் தங்க விநாயகனாம். எமை தாங்கும் விநாயகனாம். தங்க விநாயகனாம். எமை தாங்கும் விநாயகனாம். பக்தியினை கொடுப்பான் நவசக்தி விநாயகனாம். சக்தியினை கொடுப்பான் வரசித்தி விநாயகனாம். ஞான நிலை தருவான் அவன் புத்தி விநாயகனாம். மோன நிலை அருள்வான் அவன் புத்தி விநாயகனாம். நவசக்தி விநாயகனாம். அவன் கற்பக விநாயகனாம். அவன் கோல விநாயகனாம். அவன் பால விநாயகனாம். நன்றி. ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் இன்னைக்கு கிடைச்சது. ஐயா வந்திருந்த அவருடைய அனுபவங்களை அவ்வளோ அழகாக சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்.
உண்மையிலேயே வாரியார் சுவாமியோட கனெக்ஷன். அவங்க வீட்டில் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் எங்கள் தாத்தாவை கேட்காம செய்ய மாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு வாரியார் சுவாமியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய குடும்பம். எங்கள் மாமனாருக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சது வாரியார் சுவாமி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. மாலதி அக்கா தான் வந்து ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது, நம்ம லக்ஷ்மண் ஸ்ருதி மாலதி அக்கா. அவங்க வந்து அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஐயாவுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்ததா. நல்ல ஒரு உறவுகள், நல்ல இடத்த நான் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மாலதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு நல்ல இசை பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை எங்களுக்கு அறிமுகம் பண்ணி கொடுத்த மாலதி அக்காவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் வாங்க, வித்தியாசமான விநாயகர் கலெக்ஷன் ரொம்ப அழகாக உற்சாகமாக வச்சுருக்குறோம். நிறைய பணிகளுக்கு நடுவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்டினியூவாக ஒர்க்கில் இருக்கோம். இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி எக்ஸிபிஷனை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வருஷமும் பண்ணுறோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் வந்து பார்வையிடுங்க. நன்றி, வணக்கம்.